சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்திருக்கிறது. பீகார் தேர்தலில் 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலையில் இருந்து வருகிறது. அந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள், முன்னிலை நிலவரங்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய 243 தொகுதிகளிலும் ஒரே நேரத்தில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையில் பாஜக கூட்டணி எதிர்பார்த்ததை போலவே முன்னிலையில் இருந்து வருகிறது. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலையில் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சி கூட்டணியும் ஆர்ஜேடி தலைமையிலான அந்த காங்கிரஸ் உள்ளடக்கிய அந்த கூட்டணியும் கணிசமான இடங்களில் முன்னிலை இருக்குது. இது குறித்த கூடுதல் தகவலை தெரிவிப்பதற்காக நம்முடைய இணைப்பில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமாரன், உங்களுடைய தகவல்களை நீங்கள் சொல்லலாம். பீகாரில் இன்று காலை 8 மணிக்கு வாக்குகள் எண்ணப்பட்டது தொடங்கி நிதிஷ்குமார் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து ஒரு முன்னிலையை பெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அந்த மாநிலத்தை தொடர்ந்து நிதிஷ்குமார் ஆட்சி செய்த பிறகும் அவர் மீதான நம்பிக்கை பீகார் வாக்காளர்களுக்கு சற்றும் குறையவில்லை என்பதை காட்டக்கூடிய விதமாகத்தான் தொடர்ச்சியான முன்னிலையை பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி, நிதிஷ்குமார் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி பெற்றிருக்கின்றது. இதுவரை 70 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மேலாக கூட்டணியாக அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். 243 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய பீகாரில் தனி பெரும்பான்மையோடு, அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 122 இடங்கள் தேவை. 122 இடங்களில் முன்னிலை பெறக்கூடிய கூட்டணி அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும். இந்த நிலையில்தான் 70க்கும் கூடுதலான முன்னிலையோடு தொடர்ந்து ஒரு தீவிரமான முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. அதே நேரம் தேஜஸ்வி யாதவ் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணியை பொறுத்தவரை அவர்களும் கணிசமான தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 40 சட்டப்பேரவை தொகுதிகள் வரை அவர்களும் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள் மகா கத்பந்தன் கூட்டணி என்கின்ற பெயரில். என்றாலும் பீகார் தேர்தலுடைய முடிவுகளை பொறுத்தவரை கருத்து கணிப்பு முடிவுகள் சொன்னதற்கு ஏற்ப பாஜக தலைமையிலான கூட்டணி ஒரு எளிதான வெற்றியை நோக்கி செல்லுகின்றதோ என்று சொல்லும் விதமாகத்தான் தற்பொழுது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அடுத்த கட்டமாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளை எண்ணும்படி தொடங்க உள்ள நிலையில் பாஜக கூட்டணி 70க்கும் கூடுதலான இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. அதே நேரம் மகா கத்பந்தன் என்கின்ற அந்த இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் ஏறக்குறைய ஒரு 50 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.